தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. வெற்றி துளசி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் துளசியுடைய ருத்ர தாண்டுவம் தான் இன்னைக்கு எபிசோடுக்கான மிகப்பெரிய ஒரு ஹைலைட். துளசிக்கு தான் கழுத்தில் யார் தாலி கட்டினாங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சு நேராக வெற்றியுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வெற்றிக்கும் திவ்யாவுக்கும் நலங்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபங்க்ஷன் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் வெற்றி சோகமாக இருக்கிறத பார்த்த ஈஸ்வரமூர்த்தி அபிராமியை கூப்பிட்டு, எதுக்காக உன் புள்ள சோகமாக மூஞ்சியை வச்சுட்டு இருக்கான், சிரிச்ச முகமாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வெற்றிக்கிட்ட அந்த கேள்வியை தான் கேட்குறாங்க. எதுக்காக சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல அபிராமியும் வெற்றிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஸோ வெற்றி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து லக்ஷ்மியும் நலங்கு வைக்கிறாங்க. இப்படி நலங்கு ஃபங்க்ஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக துளசியோடைய என்ட்ரி. வெளியில் வண்டி சத்தம் கேட்டதும் யார் என்னன்னு கதிரை விட்டு பார்க்க சொல்கிறாங்க. கதிர் வந்து துளசி வர்றாங்க அப்படின்னு சொன்னதும், துளசி எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி என்னாச்சுன்னு துளசி கிட்ட கேட்க, துளசி பயங்கர கோவத்தோட ஆக்ரோஷத்தோட வந்து வெற்றியை முறைச்சி பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காகமா இங்கே வந்த, என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே விசாரிக்கிறாங்க. அப்போது துளசி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி துளசி ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, தான் கழுத்தில் தாலி கட்டினவன் யாருன்னு தெரிஞ்சால் அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, சட்டப்படி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம், இல்லைனா கம்பத்தில் கட்டி வச்சு தோலை உரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் லிஸ்ட்டு கொடுக்க, அந்த விஷயத்தை பண்ணது யார், இப்போ எதுக்காக இங்கே வந்து அதை சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல கேள்வி கேட்கும்போது, அந்த தப்பை பண்ணது வேறு யாரும் கிடையாது, உங்கள் புள்ள வெற்றி தான் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அபிராமி அதை நம்பவே இல்லை. என் புள்ள மேலே அநியாயமாக நீ பழி போடுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துளசியை தான் தவறு சொல்கிறாங்க. ஆனாலும் துளசி பார்த்திங்கன்னா இந்த தவறை செய்தது உங்கள் புள்ள தான் அப்படின்ட்டும், நீங்கள் தான் வந்து குதிச்சிட்ருக்கீங்களே தவிர உங்கள் புள்ள சைலண்ட்டாக தானே நின்றுட்டுருக்கான், அவனை கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ என் புள்ள அந்த தவறை செய்திருக்க மாட்டான் அப்படின்னு அபிராமி முழுசாகவே நம்புகிறாங்க. அந்த இடத்துல வெற்றியும் பார்த்திங்கன்னா, நான் தான் துளசி கழுத்தில் தாலியை கட்டினேன், அவங்கள லவ் பண்ணேன், எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, அவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, ஸோ எங்கே அவங்க கிடைக்காம போயிடுவாங்களன்ற ஒரு பயத்தில் நான் அவங்க கழுத்தில் தாலி கட்டிட்டேன் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்க, ஸோ அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தி என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கர கோவத்தோடு நின்றுட்டுருக்காங்க. திவ்யா ஒரு பக்கம் நிற்க, அந்த இடத்துல துளசி தான் என்னுடைய மனைவி, அவள் கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு வெற்றி சொன்னதும் துளசிக்கு கோவம் வந்து வெற்றியை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. ஸோ நீ லவ் பண்ணுறதா இருந்தால் நேராக என்கிட்ட சொல்லணும், என்கிட்டையும் சொல்லலை, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி கெடுக்க பார்க்குறியடா அப்படின்னு சொல்லி துளசிக்கு கோவம் வந்து அவங்க ஒரு பக்கம் கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மி, உன்னை புள்ள மாதிரி நினச்சேன், நீ நல்லா இருக்கணும்னு நான் கோவிலெல்லாம் மனசார சாமி கும்பிட்டேன், ஆனால் என் பொண்ணுக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன், நீலாம் நல்லா இருப்பியான்னு அவங்க ஒரு பக்கம் வாக்கு கொடுக்க, அது துளசி ஒரு பக்கம் தடுக்க, துளசி தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து ஈஸ்வரமூர்த்தி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியாடான்னு சொல்லிட்டு வெற்றிக்கு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முனுசாமி கிட்ட மன்னிப்பு கேட்டாலும், ஸோ தாலி தானே கட்டியிருக்கான், கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கதிர் ஒரு பக்கம் சொல்லும்போது, அந்த இடத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்களுக்கு வேணான்னு திவ்யாவுடைய அம்மா சொல்லும்போது திவ்யா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இவர் இப்படி பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னுடைய காதல் உண்மை, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்க, முனுசாமி வெற்றியை தனியாக கூப்பிட்டு, என் பொண்ணு உங்களை முழுசாக லவ் பண்ணிகிட்டு இருக்கா, அதனால் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், நீங்கள் அந்த பொண்ணை மறந்துட்டு என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ண, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி தலைவராக இங்கே வெற்றியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியாக்காரங்க ஃபுல்லாக வீட்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே வெற்றியை வந்து பேட்டி கொடுக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தி வெற்றிக்கிட்ட, நீ கட்சி சம்மந்தமாக மட்டும்தான் பேசணும், மற்ற விஷயங்கள் எதுவும் பேச வேணாம், குதர்க்கமாக ஏதாவது கேட்டாங்கன்னா நீ பேசாமல் உள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லி வெற்றியை அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே மீடியாக்காரங்களும் வெற்றிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, வெற்றியை பேச வைக்கிறாங்க. அப்போது இது மாதிரி தலைவரோட பொண்ணை வந்து நீங்கள் எம்எல்ஏவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து எம்எல்ஏடைய பொண்ணை திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கல, என்னுடைய மனைவி பேர் துளசி அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடியே உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இங்கே வெற்றி பேசுனதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் இருக்க இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. ஓவரால் இன்றைக்கி எபிசோட் அப்படின்னு பார்க்கும்போது துளசியுடைய ருத்ர தாண்டவம் தான் இன்றைக்கி ஹைலைட். சரி, பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கெல்லாம் நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.